ராசி பலன். மேஷம். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பாராத முன்னேற்றம் காணப்படும். புதிய பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இன்று மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு முருகப்பெருமானை வணங்கி சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். ரிஷபம். வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக இருக்கும். ஆன்மீக பயணங்களால் மனம் நிம்மதியடையும். தந்தையின் ஆரோக்கியம் சீராக இருக்கும். இன்று நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றிகளை அடைவீர்கள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம். மிதுனம். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வங்கிக் கடன் தொடர்பான முயற்சிகள் வெற்றி பெறும். இன்று உங்கள் பேச்சில் நிதானம் தேவை. தொழில் ரீதியான ரகசியங்களை காப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வழிபடலாம். கடகம். திருமண வாழ்வில் அந்யோன்யம் அதிகரிக்கும். கூட்டுத் தொழில் சிறப்படையும். வெளிப்படையான பேச்சு நல்லுறவை பலப்படுத்தும். சமூகத்தில் மதிப்பு கூடும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வரலாம். சிம்மம். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கடன் தொல்லைகள் குறையும். இன்று நீங்கள் தைரியத்துடன் செயல்பட்டு காரியங்களை சாதிப்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி ராமநாமத்தை உச்சரிக்கலாம். கன்னி. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான நாள். பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டாகும். இன்று உங்கள் மனதிற்கினிய காரியங்களை செய்ய சாதகமான நாள். பிள்ளைகளால் பெருமை சேரும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு பெருமாளுக்கு புளியோதரை நிவேதனம் செய்து அதனை ஏழைகளுக்கு வழங்கலாம். துலாம். வீடு மனை வாங்குவது குறித்த எண்ணங்கள் கைகூடும். இன்று மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு மகாலட்சுமியை வணங்கி வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை செய்யலாம். விருச்சிகம். தகவல் தொடர்பு திறன் மேம்படும். சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சித்து வணங்கலாம். தனுசு. குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். முதலீடுகள் லாபம் தரும். இன்று தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு இலக்குகளை அடைவீர்கள். பணப்புழக்கம் சீராக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற ஆடை சார்த்தி கொண்டைக்கடலை மாலை அணிவிக்கலாம். மகரம். மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கும். சவால்களை சந்திக்க தயாராகுவீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு அனுமனுக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபடலாம். கும்பம்.
செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். பயணங்களை தவிர்க்கலாம். ரகசியங்களை காப்பது நல்லது. அலைச்சல்கள் அதிகரித்தாலும் முடிவில் ஆதாயம் உண்டாகும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடலாம். மீனம். நிதி நிலைமை வலுப்பெறும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். லாபகரமான நாள். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு குரு பகவானுக்கு கொண்டை கடலை சுண்டல் நிவேதனம் செய்து பலருக்கு விநியோகிக்கலாம்.